ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு விதமான அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது. நம் உடலிலே இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கும் மன அழுத்தத்தை போக்குவதற்கும் இயல்பாக சில பேர்த்திற்கெல்லாம் வெப்பமான உடலாக இருக்கும். அந்த வெப்பத்தை எல்லாம் குறைப்பதற்காக ஒரு வகையான ருத்ராட்சத்தை பரிந்துரைப்பார்கள். இன்னும் சித்த மருத்துவத்திலே ருத்ராட்சத்தின் பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாகவே கருதப்படும். குறிப்பாக மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் நினச்சாலும் சரி, உங்களுக்குள்ள எப்போவுமே நேர்மறையாற்றல்கள் நிறைந்திருக்க வேண்டும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் யோசிக்காமல் ருத்ராட்சத்தை அணியலாம். சமயம் தாண்டி உடல் நலத்திற்கும் அது பெரிதும் உதவுகிறது, சீராக வைத்திருப்பதற்கு உதவுகிறது அப்படின்னா அது மிகையல்ல அப்படிங்கிறத அணிந்தவர்கள் உணர்ந்திருப்பார்கள். ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டால் உண்மையாகவே சொல்லப்போனால் மனம் அமைதியடைகிறது. நம்ம உடனே சலனமில்லாத தண்ணீர் போல இருக்க வேண்டும் என்றெல்லாம் கருத முடியாது. படிப்படியாக அந்த மன அமைதியை பெறுகிறது. எப்போதுமே எதிர்மறை சிந்தனைகள் உதித்து கொண்டிருந்த இடத்திலே படிப்படியாக எதிர்மறை சிந்தனைகள் குறைந்து ஒரு ஆரோக்கியமான மனநிலையானது ஏற்படும். அதே போல தான் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு முகங்களுக்குமான அர்த்தங்களும் இருக்கும். அதில் குறிப்பாக 5 முக ருத்ராட்சத்தை அனைவருமே தரித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ யாரெல்லாம் அணிந்து கொள்ளலாம்? குழந்தைகள் அணியலாமா? அணியலாம். பெண்கள் அணியலாமா? அணியலாம். ஆண்கள் அணியலாமா? அணியலாம். வயதானவர்கள் அணியலாமா? கட்டாயமாக அணிந்து கொள்ளலாம். இதற்கு பாகுபாடு என்று கிடையாது, வேறுபாடு என்று கிடையாது. ஆன்மீக ரீதியாகவும் பார்த்தாலும் உடலிலே சிவம் இருக்கிறார். சிவம் இருப்பவர்கள்